வணக்கம் மாணவ செல்வங்களே, வெல்கம் டு மேக்ஸிமம் கேஎம்ஆர் சேனல். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 3 அல்ஜீப்ரா எக்ஸசைஸ் 3.15ல் தேர்ட் கொஷனுக்கான சொல்யூஷன் என்னென்னு பார்க்கலாம். கிராஃப் த ஃபாலோயிங் லீனியர் ஈக்குவேஷன் y is equal to 1/2 into xன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துருக்க கொஷின்லேயே லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. லீனியர் ஃபங்க்ஷன்னா என்னென்னா கிராஃபில் லீனியரான ஸ்ட்ரெயிட் லைன் வரும், அதை சொல்லிட்டாங்க. இப்போ லீனியர் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருதுன்னா என்ன அர்த்தம்னா இது ஒரு டைரக்ட் வேரியேஷன். அப்படி இருக்கும்போது ஐடென்டிஃபை த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன்னா என்ன? கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி கேவை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. வெரிஃபை வித் த கிராஃப், அதே மாதிரி கிராஃபை வச்சு வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. என்ன வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க? ஃபைண்ட் ஒய்யை கண்டுபிடிக்கணும். எக்ஸோடைய வேல்யூ 9 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன, அதே மாதிரி ஒய்யோடைய வேல்யூ 7.5 இருக்கும்போது எக்ஸோடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு y is equal to 1/2 into xன்னு ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்தாச்சு. இப்போ எக்ஸுக்கு நம்ம ஒரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஒய்யோடைய வேல்யூ ஒன்று ஃபைண்ட் ஆகிட்டே வரும். ஃபஸ்ட்டு அதனால் என்ன பண்ணுறேன்னா, இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 நான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது y is equal to 1/2 into எக்ஸோடைய வேல்யூ 1. எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறல, ஸோ அதனால் எக்ஸுக்கு 1 கொடுக்குறோம். இப்போ ஒய்யோடைய வேல்யூ என்ன ஆச்சுன்னா 1/2. 1/2னா என்னென்னா 0.5. சிமிலர்லி இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா ஒய்ன்றது என்ன ஆகும்? y is equal to 1/2 into 2. எக்ஸுக்கு நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1ன்ற வேல்யூ கிடச்சிருக்கு. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இருந்ததுன்னா ஒய்யோடைய வேல்யூ 1/2 into எக்ஸோடைய வேல்யூ 3. 1/2 into எக்ஸ்ன்னு இருக்குது, ஸோ 1/2 into எக்ஸோடைய வேல்யூ 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3/2 மாறிடும். 3/2னா என்ன அர்த்தம்? இங்கே 1 2s are 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் 1 இருக்கும். 2 5s are 10. 1.5 ஆகிடுச்சு. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸோடைய வேல்யூ 4 இருந்ததுன்னா தென் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/2 into 4 அப்படின்றது 4/2னா என்ன ஆகும்? 2 மாறிடுச்சு. 0.5 நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? நம்மளை கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கிவன் தி ஈக்குவேஷன் இல்லைன்னா நீங்கள் கிராஃப்னு எழுதிக்கிங்க இஸ் டைரக்ட் வேரியேஷன். இது வந்து ஒரு டைரக்ட் வேரியேஷனில் இருக்குது. டைரக்ட் வேரியேஷனுக்கு நம்ம என்ன ஈக்குவேஷன் எழுதுவோம்? y is equal to k into xன்னு எழுதுவாங்களா? இந்த இடத்துல ஒய்க்கும் கேக்கும் ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒய்க்கும் எக்ஸுக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஆல்டர்னேட்டிவாக கேவோட வேல்யூ என்னன்றது தெரியும். இதை நம்ம அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணுங்கள். ஸோ கம்பேரிங் வித் கிவன் ஈக்குவேஷன் கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் y is equal to k into x, இவங்க கொடுத்துருக்கிறது என்ன இருக்குது? y is equal to 1/2 into xன்னு இருக்குது. ஸோ நமக்கு கேவோட வேல்யூ அப்படின்றது 1/2 ஆர் இல்லைனா இது 0.5ன்னு வந்துருச்சு. இதுதான் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். 0.5 இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை போட்டேன். இது போடும்போது தான் உங்களுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியும். 0.5லேருந்து 1 ஆயிருக்கு, 1லேருந்து 1.5, 1.5லேருந்து 2 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கண்டிஷன் 1ல் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸோட வேல்யூ 9 இருக்கும்போது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணுங்கள்? x is equal to 9ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோடைய வேல்யூ 1/2 into 9 அப்படின்றது 4.5ன்னு ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஒய்யோட வேல்யூ 7.5ன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுங்கள்? இஃப் y is equal to 7.5 இருந்ததுன்னா எனக்கு எக்ஸோடைய வேல்யூ வேணும். எக்ஸ் மட்டும் வேணும்னா என்ன ஆகும்? இந்த 2 இங்கே போயிட்டு 2 into y மாறிடும். y கூட இந்த 2 போயிட்டு கெட்டிங் மல்டிப்ளைடு. இப்போ எக்ஸ் மட்டும் வேணும்னா இந்த டிவைடில் இருக்க 2 y கூட போயிட்டு 2 into y மாறிடும். 2 into yங்களா? இங்கே நமக்கு ஒய்யோடைய வேல்யூ 7.5ன்னு தெரியும். 2 into 7.5 நம்ம கொடுக்கும்போது எக்ஸோடைய வேல்யூ அப்படின்றது 7.5 2 times 7.5 15 மாறிடும். இப்போ y equal to 7.5 இருந்தால் எக்ஸோடைய வேல்யூ 15. நமக்கு எல்லாமே வேல்யூஸ் தெரிஞ்சதுக்கப்புறமா டேபிளர் காலமை ஃபார்ம் பண்ணுங்கள். எக்ஸுக்கு என்ன ஒய்க்கு என்னன்றதை டேபிளர் காலம் ஃபார்ம் பண்ணணும். இப்போ எக்ஸ் வந்து 1 2 3 4 9 and 7.5 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். சிமிலர்லி எக்ஸ் கொடுக்கும்போது ஒய்க்கு என்னென்ன வந்ததுன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒய்க்கு நம்ம 7 கொடுத்தோம். எக்ஸுன்றது நமக்கு 15ன்றது வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல 15 ஆல்டர்னேட்டாக மாற்றி செக் பண்ணி எழுதிக்கிங்க. எக்ஸுக்கு 1 இருக்கும்போது ஒய்யோடைய வேல்யூ 0.5, x2 ஆகும்போது ஒய்யோடைய வேல்யூ 1, x3 ஆகும்போது ஒய்யோடைய வேல்யூ 1.5 and x is equal to 4னா ஒய்யோடைய வேல்யூ 2, x equal to 9னா ஒய்யோடைய வேல்யூ 4.5, x 15 இருக்கும்போது ஒய்யோடைய வேல்யூ 7.5. இங்கேயும் இன்க்ரிமெண்ட்டில் போகுது, இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ என்ன அர்த்தம்? இது ஒரு டைரக்ட் வேரியேஷன் தான்.
இங்கே 1 2 3 4 5 6ன்னு எக்ஸோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோடைய வேல்யூவும் 0.5 1 1.5 2 2.5 சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம கிராஃபை ட்ரா பண்ண வேண்டியது தான். ஸோ ஒரு கிராஃபை ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு ஸ்கேலிங் நம்ம எழுதணும். இது எக்ஸு, இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ ஸ்கேல் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஸ்கேல் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸில் நம்ம 1 2 3 4 அப் டு வந்து 15 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஆக்சிஸை 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ்னு எடுத்துக்கிறேன். 2 யூனிட்ஸ்னு எடுக்கும்போது 2 4 6 அப்படின்னு சொல்லிட்டு 15 வரைக்கும் நமக்கு வந்து ரேஞ்ச் போகும். நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு இங்கே நம்மளுக்கு எல்லாமே பாயிண்ட்ஸில் தான் இருக்குது. ஸோ பாயிண்டில் இருக்கும்போது அதை வந்து ஒரு யூனிட்டாகவே நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? ஸோ இது 0 இப்போ 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் போட்டால் தான் எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் 2 2 நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் 2 வந்து யூனிட்ஸ் எடுத்திருக்கேன். 2 4 6 8 10 12 14 16. ஏன்னா 2 யூனிட்ஸாக எடுத்துருக்கேன்னா எக்ஸோடைய வேல்யூ 15 இருக்கும்போது கிராஃபில் நம்ம அதோடைய வேல்யூ என்னன்றதை நம்ம வந்து இங்கே ஃபைண்ட் பண்ணி ட்ரா பண்ணணும், ரைட்டுங்களா? ஸோ ஒய் ஆக்சிஸ்க்கு 1 2 3 4 5 1 2 3 4 5. நெக்ஸ்ட்டு நம்ம கிராஃப்க்கு மார்க் பண்ணலாம். எக்ஸ் 1 இருக்கும்போது ஒய்யோடைய வேல்யூ 0.5. எக்ஸ் 1ன்னும் போது நம்ம இந்த யூனிட் எடுக்கணும். 0க்கும் 2க்கும் சென்டர் பாயிண்ட்டு. அதே மாதிரி ஒய்யோடைய வேல்யூ 0.59 ஆகும். இங்கே 1க்கும் 0க்கும் சென்டராக வரக்கூடிய இந்த பாயிண்ட்டை என்னென்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 1, 0.5. நெக்ஸ்ட்டு எக்ஸ் 2 இருக்கும்போது ஒய்யோடைய வேல்யூ 1. எக்ஸ் 2 இருக்கும்போது ஒய்யோடைய வேல்யூ 1. நெக்ஸ்ட் பாயிண்டில் இது வந்து 2, 1 3, 1.5. 3 இந்த இடத்துல இருக்குது. 1.5ன்றது இங்கே வரும். இது வந்து 3, 1.5. நெக்ஸ்ட்டு 4, 2 4 2. ஸோ 4 2ன்றது இந்த இடத்துல வரும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக நமக்கு வந்து மேட்ச் ஆகி போயிட்டே இருக்கும். இப்போ நம்மளை 2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களே. ஃபர்ஸ்ட் ஒனில் எக்ஸோடைய வேல்யூ 9 இருக்கும்போது என்ன, ஒய்யோடைய வேல்யூ என்ன கிடைக்கும்? எக்ஸ் 9 இருக்கும்போது ஒய்யோடைய வேல்யூ 4.5. ஸோ எக்ஸ் இஸ் 9 இந்த இடத்துல, ஒய் இஸ் ஈக்குவல் டு 4.5. ஒய்ன்றது 4.5 இந்த இடத்துல கரெக்டாக இங்கே வரும். இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் நீங்கள் கிராஃபில் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகும்போது இந்த 4.5க்கும் இந்த 9க்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா மார்க்கிங் பண்ணி இவங்க ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது எக்ஸோடைய வேல்யூ 9 இருக்கும்போது ஒய்யோடைய வேல்யூ 4.5 கிடச்சிருக்கு. சிமிலர்லி ஒய்யோடைய வேல்யூ 7.5ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 7.5ன்னும் போது ஒய் எங்கே இருக்குது? 7.x ஒய் இஸ் ஈக்குவல் டு 7.5. ஒய் ஆக்சிஸில் 7.5 வரணும். ஸோ இன்னும் யூனிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 6 7 8 நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 7.5ன்றது இந்த ரேஞ்சில் வரும். ஸோ ஒய் 7.5 இருக்கும்போது எக்ஸோடைய வேல்யூ 15. 15ன்றது 14க்கும் 15க்கும் சென்டர் பாயிண்டில் இட் வில் கெட் டச்சிங். இதுக்கு நேராக வந்து இங்கே போய் கனெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் இதை டாட்டட் லைன்ஸ்லாம் மார்க் பண்ணி கொண்டு போகும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகும். தட்ஸ் இட். தேங்க்யூ.